உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த வரக்கூடிய இந்த ஆனி மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது ஏதாவது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம முழுமையாக என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னா குரு தான். குருவுக்கு நிறைய பேர் உண்டு. அதாவது நம்ம கிட்டத்தட்ட சொல்லணும்னா குரு பார்த்தா கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார், குரு பார்த்தா கோடி புண்ணியம். ஒரு ஜாதகருக்கு எதுவுமே ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லா இல்லணும், வளர்ச்சி நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மற்ற ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா குரு தான். ஆனால் அப்படி இருக்கும்போது தன்னுடைய ராசிக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா குரு நல்லதை பண்ணுவாரா இல்லை பண்ண மாட்டாரா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சுகஸ்தான குருவாக இருக்கிறார் அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சிரமங்கள் கொடுத்தா கூட தான் வீட்டுக்கு தன்னுடைய கிரகம் எப்பயுமே ஒரு ஃபேவராக தான் இருப்பாருங்க. அப்படி பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அப்போ இந்த சுகஸ்தான குருவாக இருக்கிறார் அப்படின்னா யார் வீட்டில் போய் இருக்கிறாருன்னு பார்த்தா அதாவது தன்னுடைய பிள்ளை வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் மிதுன ராசியில் போய் இருக்கிறார். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தா குரு ஒரு ஆண், அதே பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்றது ஒரு பெண். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன்றது ஒரு பெண். குருவுடைய வாரிசு அதாவது மனைவி தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அவர் தான் குருவுடைய மனைவி. அப்படி பார்த்தா இவங்களுடைய வாரிசு தான் இன்றைக்கி புதன் பகவான். அதாவது குருவுடைய வாரிசு தான் புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அதாவது கிட்டத்தட்ட தன்னுடைய பிள்ளையுடைய வீட்டில் மிதுன ராசியில் தான் இப்போ உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்த காலம் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு பகவான் உட்காந்த வீட்டுக்கும் பலனை கொடுப்பார், பார்க்குற வீட்டுக்கும் நன்மை செய்வார். அப்படி பார்த்தா இன்றைக்கி குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன்னுடைய வாரிசு பிள்ளையோடைய வீட்டில் புதன் பகவான் வீட்டில் உட்காந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது கொடுத்து தான் வீட்டுக்கும் பலன்களை கொடுக்குறார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குரு உங்களுக்கு சுகஸ்தான குருவாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? எப்படிங்க பயப்படாது இருக்க முடியும்? இப்போ எனக்கு மீனராசிக்கு வேறு ஜென்மச்சனி இப்போ ஆரம்பிச்சிருக்குது, சனி வேறு பிடிச்சிருக்குது, எப்படி நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். ஆனால் சனி பிடிச்சிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 சனினா மொத்தம் 7.5 வருஷம். ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா விரைச்சனி, 2வது 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி, 3வது 2.5 வருஷம் பார்த்தா பாத சனி. அப்போ நம்ம 7.5 வருஷத்துக்கு பலன் சொல்லலைங்க. இப்போ நாம் பார்க்குறது ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறோம். நாம் இந்த மாதத்தினோட அடிப்படையில் பலன் சொல்லும்போது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் பெருசாக சிரமமெல்லாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் இந்த மாத பலன் நிர்ணயிக்கிறவர் யாருன்னா சூரிய பகவான் தான். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான். அந்த சூரியனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் குரு கூட தான் சேர்ந்துருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவும், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த குரு உக்காந்துருக்கிறார் பார்த்திங்களா, அந்த வீட்டுக்கு அதிபதி புதனும்
இன்றைக்கி அதே மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த 3 கிரகம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ மிதுன ராசியில் குரு புதன் சூரியன் ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது. சரிங்களா? அப்படி பார்த்தா 7 சனி இருக்குதுன்னா 7.5 வருஷமும் நம்ம கஷ்டம் 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 நல்லா சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி பார்த்தா இன்றைக்கி உட்காந்துருக்கக்கூடிய குரு உட்காந்துருக்கிறதும் சுகஸ்தான குரு, அதே சூரியன் உட்காந்துருக்கிறதும் உங்களுக்கு சுகஸ்தான சூரியன், புதன் பகவான் உட்காந்துருக்கிறதும் பார்த்தா சுகஸ்தான புதனாகப்பட்டது உட்காந்துருக்கிறார். கல்விக்கு அதிபதி புதனும் உங்கள் ராசிலேயே அதாவதுன்றது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால படிப்பில் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 8ஆம் தேதி தான், ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் இன்றைக்கி அந்த புதன் பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து தன் சொந்த வீட்டிலிருந்து அடுத்தது கடகராசிக்கு போகிறார். அப்படி கடகராசிக்கு போனார்னா அப்போ புதன் பகவான் யார் வீட்டுக்கு போகிறாரு? தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறார். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தான். நம்ம என்ன சொன்னோம்? குருவுடைய வாரிசு தான் சந்திரன், புதனுடைய அம்மா தான் இந்த சந்திரன். அப்போ புதன் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போகிறார். அப்படி போகக்கூடிய காலகட்டம் பார்த்தா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சொல்கிறது தெரியுதுங்களா? அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி 8ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து மாறக்கூடிய காலகட்டம், கல்வி நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த மாதம் வந்து ஆனி 32, அப்படி பார்த்தா 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் தான் ராசியிலிருந்து 11ஆவது ராசியாக லாபஸ்தானத்தில் உட்காந்துருவார். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் உட்காருவார். அப்படி பார்த்தா சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதினா சிம்ம ராசிக்கு அதிபதி. அவர் சிம்ம ராசியிலிருந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்கன்னா 11ஆவது ராசி தான் மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்கும் போது லாப ராசின்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். தான் வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து பார்த்தா சுகஸ்தான சூரியனை உட்காந்துருக்கிறார். இப்படி எந்த வகையில் கால்குலேஷன் பண்ணாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? குரு பகவான் உட்காந்த இடமும் உங்களுக்கு பரவாயில்லை. அப்படி பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தான குரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டமும் நல்லா தான் இருக்குது. அதே சூரியனும் புதனும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது புதன் ஆதித்ய யோகம். அந்த யோகத்திலேயே இந்த மாதம் பிறந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். பயப்பட வேண்டாம். ஏன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் நிறைய இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த படிப்புக்கு அதிபதி புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் யாருன்னா புதன் தான். அந்த புதன் வீட்டில் போய் குருவும் உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் 2வது மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காரும்போது இந்த டைமில் உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது, இது எப்போ பண்ணலாம், அது எப்போ பண்ணலாம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும், கோயிலுக்குன்னா போகலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, இல்லை வேலை மாற்றலாமா, இப்படியாப்பட்ட கேள்விகள். ஏன்னா புதன் பகவான் அப்படி என்ன பண்ணிடுவார்னா உங்கள் மூளை நம்மளே கசக்கி விடுவார். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட நிறைய கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா? அதுதான் சொன்னேன். மாத கிரகம் சூரியனும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி குருவும் புதன் கல்விக்கு அதிபதி உட்காரும்போது உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விடை கிடைக்கும், நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். எப்படியோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடந்தால் சரி அப்படி நினைப்பீங்க. மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டன்றது வந்து செவ்வாய். மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். செவ்வாய் யாருன்னா மங்களக்காரகன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் பாருங்கள், அதாவதுன்றது இன்றைக்கி கடகராசிக்கும் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் மிதுன ராசிக்கு நீச்சம், அதாவதுன்றது வக்கரம், நீச்சம் வக்கரம் இப்படியே 2.5-3 மாதமாக அல்லாடிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா சிம்ம ராசியில் போய் உட்காந்துட்டார். அப்போ அந்த சிம்ம ராசியில் உட்காந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணிடுறாருன்னா கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. நிச்சயமாக கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். 100% கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. மனசில் தெம்பு தைரியத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா அந்த கேள்விக்கு கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களேன்ற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்கள் மனசு தேர்த்திக்கிட்டு ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வாய்ப்பு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா கொடுக்குறவங்க முதலாளி, வாங்குறவங்க லேபர். 6ஆம் இடம் அடிமை தொழில், 10ஆம் இடம் வந்து சுய தொழில்.
அப்போ அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் உட்கார்றதுனால என்ன பண்ணுவார், 100% சம்பள உயர்வு கிடைக்கும். அதாவது தொழிலில் மேம்படும், மதிப்பு மரியாதை கூடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலாளிக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை சாடியாக வேலைக்கு போகலாமா இல்லையா, வேறு தொழில் மாற்றிக்கலாமா, இல்லை நம்மளோட வாழ்வாதாரம் இதாகி போச்சு, நின்றுட்டோம்னா அப்படின்னா பிள்ளைய படிக்க வைக்கணும், இஎம்ஐ கட்டணும், வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சுருக்குறோமே அப்படின்ற அந்த குழப்பத்தில் தான் அந்த வேலையை நீங்கள் செய்துட்ருப்பீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மேச ராசியில் இருக்கிறார். அப்போ மேச ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது தைரிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியே உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ தைரியத்தை கொடுத்துருவார். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உட்காந்தாருன்னா, அதாவது நம்மளால் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், நம்ம பிள்ளைய இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும், நம்மளால் வந்து வீடு வாசல் கட்ட முடியும், சாதிக்க முடியும், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணம் நல்லாவே இருக்கும். அந்த எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காரும்போது இன்றைக்கி வந்து இந்த மாதத்தில் வந்து சரிபாதியாக நிற்கிறார். 15 தேதி வரைக்கும் மேச ராசியிலையும் 15 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும். முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குதுங்க, ஒத்த தலைவலி இருக்குது, கை கால் வலி இருக்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, முதுகில் பாரங்களை வச்ச மாதிரி இருக்குதுன்னா சனியோடைய வேலை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி வந்து எப்பயுமே 3 விஷயத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைவலி. தலைவலின்னா டென்ஷன், ப்ரெஷர், குழப்பம், நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 2வது என்னன்னு பார்த்தா அதாவது தொழில் முடக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 3வது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சாடிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே மாறும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, அதாவது கருப்பு துணியில் எள்ளு வச்சு கட்டி எள் தீபம் பொறுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை எள்ளும் சோறு கலந்து காகத்து வைங்க, டெய்லி என்ன சாப்பாடு செஞ்சாலும் காகத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானுக்கு என்ன செய்யணுமோ அது கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். விவசாயமெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திறமை இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் அவசரம் போட்டுட்டோமோ நினைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி தொழில் செய்துட்ருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் கண்டிப்பாக ஜென்மச்சனி இல்லையா, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் முடியும். கிட்டத்தட்ட இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களால் ஒரு 100 கிலோ தூக்க முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு 50-60 கிலோ மட்டும் தூக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் முடியும்னு தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாரத்தை சுமக்கிறது நீங்கள் தான். விரலுக்கு தகுந்த வேக்கம் வச்சுக்கோங்க. 10 ரூபா மற்றல வாங்கி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கழுத்து போட வேண்டாம், கூட்டுத்தொழில் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க. வண்டி வாகனம் மாற்றுறதோ எடுக்கிறதோ இப்போ வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசையும் சொத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக வேண்டாம். என் கை இருப்பு வச்சு நான் ஏதாவது வீட்டுக்கு தேவை ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறேன், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு வராது, ஆனால் கொஞ்சம் அதனால் மன உளைச்சலை தான், ஆனால் இந்த நேரம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவர் வெளியில் போய் கண்டிப்பாக கேட்கும்போது என்னாகுது, 1000 ரூபா நமக்கு தேவைப்படுற இடத்துல 2000 ரூபா வாங்குவார், 2 லட்சம் வாங்குகிற இடத்துல 3 லட்சம் வாங்குவார். அந்த 3 லட்சம் கட்டுறதுக்கு 4 லட்சம் வாங்கணும், 4 லட்சம் கட்டுறதுக்கு 5 லட்சம் வாங்கணும், சிறுசு பெருசாகி கடைசியில் பெரிய லெவலில் நமக்கு பாரத்தை சுமக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்னென்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும், பட்ஜெட்டு கம்மியாக வச்சுக்கோங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம பொறுமையாக இருக்கிற நல்லது. துர்க்கையம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தால் வெள்ளிக்கிழமை ராவு காலம் 10 to 12 மணிக்கு விளக்கு பொறுத்தினீங்கன்னா உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் நேரம் இந்த ஆனி மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுபோல் காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.